வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். நல்ல சுவையான சத்தான லஞ்ச் வேணும், அதுல புரோட்டீனும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்போ ட்ரை பண்ணுங்க. இதுல எல்லாமே இருக்கு, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்டப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண போறோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு பிரவுன் கலர் தட்டப்பயிறு எடுத்திருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இதனுடைய வெயிட் 125 கிராம் இருக்கும். இத 2 தடவை வாஷ் பண்ணிட்டு, வாஷ் பண்ண உடனேயே நம்ம இத வறுக்க ஆரம்பிச்சிடணும். குக்கர்ல தான் நம்ம தட்டைப்பயிரை வேக வைக்க போறோம். இப்ப இந்த குக்கர்ல இதை சேர்த்துட்டு வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ண உடனேயே இதுல சேர்த்துட்டோம்னா இந்த தட்டைப்பயிரில் உள்ள ஈரம் போய் வறுபட ஆரம்பிச்சிரும். மிதமான தீயில வறுபட்டு நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்கு. மிதமான தீயில வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் பிளேம்ல 3 விசில் வரட்டும். மீடியம் பிளேம்ல 3 விசில் வந்துருச்சு. தட்டைப்பயிரெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. வறுத்துட்டு வேக வச்சோம்னா நமக்கு வேகமா வெந்துரும், நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே குக்கர்லயே 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம். வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். கூடவே 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்த்துக்கங்க, அல்லது நல்ல பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளிய மிக்சியில பியூரியா அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு பதில் உங்கள்ட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல குழம்புக்கு தேவையான அளவு உப்பையே சேர்த்துடுறேன். தேவைப்பட்டா அப்புறமா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதனுடைய பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் 100 கிராம் கத்திரிக்காய கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு இந்த மசாலாலையே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. மசாலாலையே வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. மசாலாவோட சேர்ந்து வதங்கினதும் இதுல வேக வச்ச தட்டைப்பயிரை தண்ணியோடய சேர்க்கிறேன். இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு சின்ன லெமன் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. மசாலாவோட சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல அதுக்கு தேங்காய் விழுது அரைச்சுக்கலாம். இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். எல்லாமே ஒண்ணு சேர்ந்து 3-4 நிமிஷமா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதுல அரைச்ச தேங்காய் விழுது, மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம் வந்துருச்சு. வெயிட் போட்டாச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு சிம்லயே எல்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
இதுல கொஞ்சமா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த எண்ணெய் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சுவையான தட்டப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் பொரியல் பண்றதுக்கு 1/2 கிலோ அளவு 3 கலர் கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் உள்ள காம்பு விதைப்பதிகள் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்துருச்சு. 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 3 கீறின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு. லைட்டா வதங்கிட்டு கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை சேர்க்கிறேன். கேப்சிகம்லாம் எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துட்டு கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா சாம்பார் தூள் சேர்க்கும் போது பொரியல் நல்ல வாசனையா இருக்கும். மூடி வச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம், நம்ம மூடி போட்டிருக்கிறதுனால அந்த ஆவிலேயே கேப்சிகம் வெந்துடும். வெந்து வர்றதுக்கு 5 to 6 நிமிஷம் ஆகும். இடையில இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுட்டோம்னா அடியில பிடிக்காம இருக்கும். நான் 3 கலர் கேப்சிகம் வச்சு இந்த பொரியல் பண்ணியிருக்கேன். உங்கள்ட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலரை வச்சு நீங்க பண்ணலாம், நல்லா இருக்கும். கேப்சிகம் வேகமா வெந்துடும். இப்ப 5-6 நிமிஷத்துலயே வெந்துருச்சு. இன்னொன்னு கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்டான கலர்ஃபுல்லான கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான தட்டப்பயிறு காரக்குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கலர்ஃபுல்லான கேப்சிகம் பொரியலும் ரெடி ஆயிருச்சு.